இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே, இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன். சுக்கிர பகவான் ஒரு சில ராசிகளில் அமர்ந்தால் அமோகமாக வேலை செய்வார். அவருடைய சிறப்பியல்புகளை, அவருடைய பண்பு நலன்கள் எல்லாம் மிக மிக அழகாக இருக்கும். ஒரு மனிதனுடைய சிறப்பான மகிழ்ச்சியான சுகபோகமான வாழ்க்கைக்கு சுக்கிரன் மிக அவசியம். அவருடைய அமர்வுகளும் மிக அவசியம். அப்படி பார்க்கும்போது ஒரு சில வீடுகளிலே சுக்கிரன் அமரும் பொழுது மிக அருமையான பலன்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட வீடுகளாக அடியேன் ஒரு சில வீடுகளை குறிப்பிட்டு பலன் சொல்ல, இது அடிப்படையிலே ஒரு பொதுவான பலன் என்றாலும் உங்களுக்கு இயல்பிலே எந்தளவு ஒத்து வருகிறது என்பது இதர பிற கிரகங்களினுடைய சுப அசுப பலன்களை பொறுத்து அமையும். சரி, பலனுக்கு விரைவோம். மிதுனத்திலே சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் சிறந்த பண்புகள் நிறைந்திருப்பர். கொஞ்சம் இச்சை எண்ணங்கள் கூடியிருக்கும். மற்றையோரால் விரும்பப்படுவர். இசையிலும் நடனத்திலும் ஆர்வம் இருக்கும். தேர்ச்சி இருக்கும். விஞ்ஞான அறிவு உண்டாகும். எழுத்துக்களிலும் ஓவியங்களிலும் திறன் இருக்கும். மற்றையோரிடம் பிரியமாக இருப்பார்கள். செல்வம் சேர்ப்பார்கள். அரசாங்கத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். தெய்வ பக்தி இருக்கும். இவையெல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால், நவாம்சத்திலே சுக்கிரன் துலாத்திலோ மிதினத்திலோ இருந்தார் என்று சொன்னால் மேற்சொன்ன பலன்கள் எல்லாம் மிக அதிகமாக அவர்களுக்கு கிடைக்கும். சரி என்பவர்களை, சிம்மத்திலே சுக்கிரன் இருக்கப்பெற்றவர்கள் அதிக பலம் பெற்றிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் சந்தோஷம் துக்கம் இரண்டையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கும். உறவினரிடம் பாசம் இருக்கும். மற்றையோருக்கு உதவுவார்கள். பெரியோர்களால் விரும்பப்படுவார்கள். உயர்ந்த இடத்திலே சம்பந்தம் உண்டாகும். புத்திர பாக்கியம் குறைவாகும். இந்த பலன்கள் நல்ல பலன்களாக கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நவாம்சத்திலும் அவர் சிம்மத்திலோ துலாத்திலோ ரிஷபத்திலோ இருக்க வேண்டும். நவாம்சத்தில் ஒருவேளை கன்னியில் இருந்தார் என்று சொன்னால் நற்பலன்கள் மிக மிக குறைவாக இருக்கும். அடியே நவாம்சத்திற்கு மிக மதிப்பளிக்கக்கூடியவன் என்பதாலே நவாம்சத்தோடு தொடர்பு படுத்தி ஒவ்வொரு பலன்களையும் நிர்மாணிப்பதிலே எனக்கு ஒரு சில அபிமானம் இருப்பதாலே அப்படிப்பட்ட முறையே பின்தொடர்கிறேன். அதுதான் அடிப்படையிலே சரியாக வருகிறது. சரி என்பவர்களே, ரிஷபத்திலே இருக்கிறார். மிக அழகான வீடு அவருக்கு. சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஆடை அணிமணிகள் தானிய வகையறாக்கள் ஆகியவற்றால் சுபிட்சம் அடையக்கூடிய ஒரு பாக்கியம். உறவினரை ஆதரிப்பது, பெருந்தன்மை கொண்டிருப்பது, செல்வம் சேர்ப்பது, கல்வி அறிவு கூடுவது, புகழ் உண்டாவது, மற்றையோருக்கு உதவுவது, அரசாங்க கௌரவம் கிடைப்பது, மக்கட் செல்வாக்கு உண்டாவது, இந்த பலன்கள் எல்லாம் இன்னும் நற்பலன்களாக கூட வேண்டும் என்று சொன்னால் நவாம்சத்தில் அவர் ரிஷபத்திலோ துலாத்திலோ அதே சுக்கிரன் அமைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பலன்கள் சிறப்பாக கிடைக்கும். சரி நண்பர்களே, கடகத்திலே சுக்கிரன் இருந்தால், கடகத்திலே சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் எல்லாம் தோற்றப்பொழிவு இருக்கும். பலசாலிகள், தந்திரசாலிகள், ஒரு குழுவுக்கு தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு, சுகபோக வசதிகளை பெறக்கூடிய ஒரு பாக்கியம், மத அபிமானம் இருக்கும், தெய்வ பக்தி இருக்கும். ஒரு சில நேரங்களிலே போதையிலே நாட்டம் இருக்கும். போதை பழக்கங்களிலே நாட்டம் இருக்கும். குடும்பத்திலே தொல்லைகள் சூழக்கூடும். மனதில் ஏதாவது ஒரு துயரம் கவிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் அவர்களுக்கு கிடைக்கிறது. சரி நண்பர்களே, அடுத்த துலாத்திலே சுக்கிரன் இருந்தால் என்ன பலன்? மிக சிறப்பான வீடு அவருக்கு. தைரியசாலி, தோற்றப்பொழிவு, கல்வியாற்றல் கூடுவது, உடல் உறுதி இருப்பது, அறிவாற்றல் வருவது, உற்சாகமாக வேலை செய்யக்கூடியது, எதிர்ப்பை சமாளிக்கக்கூடிய தன்மை, செல்வம் நிறைய சேர்க்கக்கூடிய ஒரு பாக்கியம், அழகு சாதனங்களிலே நாட்டம் உண்டாவது, பெரியோர்களால் போற்றப்படுவது, வேற்று மாநிலத்திலே வாழ்வது, உழைத்து பொருள் திரட்டுவது, சமூக அந்தஸ்து ஏற்படுவது, இந்த பலன்கள் எல்லாம் நற்பலன்களாக கூடி வர வேண்டும் என்று சொன்னால் அவர் நவாம்சத்திலே துலாத்திலோ மீனத்திலோ ரிஷபத்திலோ இருந்தால் இந்த பலன்கள் எல்லாம் மிக மிக சுப பலன்களாக இந்த மாதிரியான துலாத்திலே சுக்கிரன் இருக்க பெற்றவர்களுக்கு அமையும். சரி நண்பர்களே, அடுத்த இடம் மேசம். மேசத்திலே சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் என்று கேட்டால், மேசத்திலே இருக்க பிறந்தவர்கள் காடு மலை வியாசம், காடு மலையிலே வாசத்தை செய்யக்கூடியவர், அதாவது அங்கே விரும்புபவர்கள், அங்கேயே தங்கி இருப்பவர்கள். ஆக இதயம் நளினமாக இருக்காது. வழக்கு வியாஜியங்களிலே ஈடுபடுவார்கள். வாழ்விலே உயர்நிலை உண்டாகும்.
இன்ப இச்சைகள் எல்லாம் அதிகரிக்கும், பேச்சிலே வன்மை இருக்கும், நம்பிக்கைக்கு பாத்திரமாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. நவாம்சத்திலும் இவர் மேசத்திலோ ரிஷபத்திலோ துலாத்திலோ இருந்தால்தான் மேற்சொன்ன பலவீனமான பலன்கள் எல்லாம் மட்டுப்பட்டு நல்ல பலன்களாக மாறுமாக. மேசத்திலே சுக்கிரன் இருப்பது ஒரு சில கெடு பலன்களைத்தான் தருகிறது. அவர் நவாம்சப்படி கன்னியிலே இருக்க வேண்டும். இந்த மேசத்திலே சுக்கிரன் இருந்தவர்கள் நவாம்சப்படி கன்னியிலே இருந்தால் இந்த கெடு பலன்கள் எல்லாம் அதிகமாகும், இன்னும் அதிகமாகும். ஆக அன்பு நண்பர்களே, எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் மேசத்திலோ ரிஷபத்திலோ துலாத்திலோ நவாம்சத்திலும் இவர் இருந்தால்தான் அந்த மேற்சொன்ன கெடு பலன்கள் கொஞ்சம் குறையும், மட்டுப்படும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாதிரியான சுக்கிரன் எந்தெந்த ராசிகளிலே அமர்ந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பதிவிலே பார்த்தோம். இன்னும் இதர ராசிகளை எல்லாம் விட்டுவிட்டேன் என்று கேட்கக்கூடாது. ஒரு சிறப்பான நிலைப்பாடுகள் அந்த சுக்கிரனுக்கு இந்த வீடுகளில் அமர்ந்தால் கிடைக்கும் என்பது பொதுவான பலன் என்பதாலே இந்த பதிவு இங்கே விளைந்தது. இன்னுமே சனியினுடைய வீடுகளிலே இருப்பதெல்லாம் ஒரு சில சிறப்புத்தான், இருந்தாலும் அதை இன்னும் ஒரு பகுதியிலே சிறப்பாக பார்ப்போம். இந்த பதிவை இதோடு நிறைவு செய்வது உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. நன்றி.